ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவது இடத்துல த ஃபிஃப்த் வேவ் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துலேருந்து ஒரு 5 வேவை காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இன்வேஷன் மாதிரி நடக்கும். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர் மாதிரி நடக்கும், இன்னொன்றுத்தில் ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக ஒரு 5 பிரச்சனை பார்த்தீங்கன்னா வரும். அதையெல்லாம் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஹீரோ ஹீரோயின்ஸ் சர்வை பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் மிரட்டி எடுத்திருக்காங்க. மூவியும் பார்க்குறதுக்கு த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு படம். பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 4வது இடத்துல பிக்சல்ஸ் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஆடம் சாண்ட்லர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் நம்மளோட ரியல் வேர்ல்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளோட இடத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களெல்லாம் அழிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் தடுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கான்செப்ட் ஃபுல்லாகவே இருக்கும். மெயினாக படத்துடைய விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் இருக்கக்கூடிய ஃபன் அண்ட் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயினாக இந்த படத்தை நம்ம ஆடம் சாண்ட்லருக்காகவே நீங்கள் டெஃபினட்டாக ஒரு தடவை நம்பி பார்க்கலாம். படம் ஃபன்னாக உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். 3வது இடத்துல ப்ரீமியம் ரஷ் 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து இந்த படத்துக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தையும் இப்போது தமிழ் டப்பிங் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி ஜாப் மாதிரி பண்ணுவார். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சைக்கிள் ஒன்று வச்சுருப்பாரு. அந்த சைக்கிளில் போயிட்டு தான் இந்த டெலிவரி எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஹீரோ ஓட்டுறார் பார்த்திங்களா சைக்கிள், அது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு சைக்கிள் தான். அண்ட் அந்த சைக்கிளில் பிரேக்கே இருக்காது. ஸோ பிரேக்கே இருக்காத அந்த சைக்கிளை நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் பயங்கரமாக ஓட்டுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் இவர் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. ஸோ மூவியை பாருங்கள், உண்மையிலேயே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படம் உண்மையிலேயே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ், கேமரா ஒர்க் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு படம். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை இப்போது தமிழ் டப்பிங் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? கண்டிப்பாக தரமான ஒரு படம். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை இப்போவே பார்த்துருங்க. 2வது இடத்துல டூ கன்ஸ் 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தையும் இப்போது தமிழ் டப்பிங் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. இந்த படத்தில் நம்ம டென்சல் வாஷிங்டனும் மார்க் வேல்பர்க்கும் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தோட நம்ம 2 ஹீரோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க செம்மையான ஒரு இடத்துல போயிட்டு பயங்கரமான ஒரு அமௌண்ட்டை திருடுறாங்க. இவங்க எதனால அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அமௌண்ட்டை திருடுறாங்க, இதனால் இவங்களுக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் ஓட ஃபேஸ் பண்ணாங்க, ஒருத்தரையும் எப்படி ஓட அடித்து விரட்டினாங்க, அதுதான் இந்த படத்தோட செம்மையான ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தில் நம்ம டென்சல் வாஷிங்டன் அண்ட் மார்க் வேல்பர்க் இவங்க 2 பேருடைய காம்போவை செம்மையாக காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் செம்மையாக படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இவங்க பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேருக்கு நடுவில் வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் ஆகட்டும், உண்மையிலேயே படத்தில் அட்டகாசமாகவே இருந்துச்சு. டென்சல் வாஷிங்டன் அண்ட் மார்க் வேல்பர்க்
இவங்களுக்காகவே இந்த படத்தை நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம். செம்மையான ஒரு படம். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் எம்எக்ஸ் பிளேயரில் விட்டுருக்காங்க. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போது மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 1 இடத்துல த வைல்ட் ரோபோட் 2024 ரிலீஸ் ஆயினது. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா விழுந்துடும். அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாகவே அனிமல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அனிமல்ஸோடைய லாங்குவேஜ்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். அண்ட் அந்த இடத்துல பயங்கர எமோஷ்னலான செக்மெண்ட்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் பயங்கரமாகவே கண் கலங்கிடுவீங்க. அந்தளவுக்கு படத்தை வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த படத்துடைய அனிமேஷன் ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், இவங்க காமிச்சிருக்க விஷுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே படத்தில் அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் யாருமே உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்துருங்க. ஒருத்தர் கூட இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் அனிமேஷன் மூவின்னு பார்க்காம விட்டுற போகிறீங்க. உண்மையிலேயே படம் செம்மையாக இருக்கும். மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. நான் இந்த படத்தை ஏற்கனவே இங்கிலீஷ்லேயே பார்த்துருக்கேன். இப்போது இந்த படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ஜியோ ஹாட்ஸ்டாரில் விட்டுருக்காங்க. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களுமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸுடைய ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.